Class 12 Physics Current Electricity Example 2.10. Two resistors when connected in series and parallel, their equivalent resistance are 15 ohm and 56 divided by 15 ohm respectively. Find the values of the resistance. ஸோ ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அதை வந்து சீரீஸ் கனெக்ஷன்லேயும் பேரலல் கனெக்ஷன்லேயும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீரீஸ் கனெக்ஷனுக்கு வந்து 15 ஓம் அப்படின்னும் பேரலல் கனெக்ஷனுக்கு 56 டிவைட் பை 15 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்க்கு 15 ஓம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்றதுக்கு 56 டிவைட் பை 15 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்க்கு R1 + R2. அதே ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்றதுக்கு 1/R1 + 1/R2ன்னு வரும். ஸோ ஆனால் அவங்க கிவன் வந்து RP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம். அப்போ 1/RPயோட வேல்யூ. ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்சிஎம் அதாவது. ஸோ அப்போது நம்மளுக்கு R1 + R2 which is equal டிவைடட் பை R1 R2ன்னு வரும். ஸோ அப்போது RPயோட வேல்யூனா ரெசிப்ரோக்கல் வேல்யூ போடணும். அப்போ RP which is equal to R1 R2 டிவைடட் பை R1 + R2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ RSோட வேல்யூவும் RPயோட வேல்யூவும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். RSோட வேல்யூ 15. ஸோ அப்போ 15 which is equal to R1 + R2. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போ RPயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 56 டிவைடட் பை 15 which is equal to R1 R2 டிவைடட் பை R1 + R2. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அதே ஈக்குவேஷன் தான். இப்போ R1 + R2ஓட வேல்யூ 15ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ R1 R2 டிவைடட் பை 15 which is equal to 56 டிவைடட் பை 15 வரும். ஸோ அப்போ 15 கேன்சல் ஆச்சுன்னா R1 R2 is equal to 56ன்னு வரும். ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ 56 டிவைடட் பை R1 வரும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது R2ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 56 டிவைடட் பை R1. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் வரும். இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ R1² + 56 டிவைடட் பை R1 is equal to 15 வரும். ஸோ இப்போ R1² + 56 அப்படியே இருக்கும். R1 அந்த சைட் போயிடுச்சுன்னா இன்ட்டு ஆயிரும். அப்போ 15R1. இப்போ 15R1 இந்த சைட் கொண்டு வந்தேன் அப்படின்னா மைனஸில் வரும். ஸோ அப்போ -15R1 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இது இன்ட்டு பண்ணோன்னா 56. இதை இன்ட்டு அதே மாதிரி இங்கே -15 வந்து இங்கே ஆட் பண்ணோன்னா -15 வரணும். ஸோ -8 -7 ஆட் பண்ணோன்னா -15 வரும். அதே இது -8 × -7 பண்ணோன்னா 56 வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு R1ஓட வேல்யூ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா R1 - 8 is equal to 0. அதே மாதிரி R1 - 7 is equal to 0 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் வருது. ஸோ அப்போ R1 = 8, R1 = 7. ஸோ அதோட யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டு வேல்யூவும் வரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் R1 is equal to 8 இருந்துச்சுன்னா R2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ R1 வந்து 8 + R2 is equal to 15. அப்போ R2 is equal to 15 - 8ன்னு வரும். அப்போ R2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 7 வருது. 7 ஓம். இதே இது நான் கேஸ் 2ல் இன்கேஸ் R1 வேல்யூ 7ன்னு எடுத்தேன்னா இப்போ R1ஓட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 7 + R2 is equal to 15 வரும். இப்போ R2ஓட வேல்யூ 15 - 7. ஸோ அப்போ R2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 8 ஓம்னு வரும். ஸோ அவங்க வந்து அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1 R2 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம R1 R2 கண்டுபிடிச்சிட்டோம். வென் R1 வந்து 8 இருந்துச்சுன்னா R2 7 இருக்கும். அதே R1 7 இருந்துச்சுன்னா R2ஓட வேல்யூ 8 ஓமாக இருக்கும்.